அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஆர்பி எஸ்ஜிடி பற்றி பார்ப்போம். இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எல்லாருமே பெரிய மன உளைச்சல் இருக்கீங்க. ஏன்னா ஒரு தேர்வு எழுதி பல மாதங்களாக ஆன்சர் கீ வெளியிடாத, அதாவது 2001 டிஆர்பி நடந்துகிட்ருக்கு. உண்மையிலே இந்த டைம் மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு மாணவர்கள் வெயிட் பண்ணுறதும் மன உளைச்சல் இருக்கிறதும் எப்பயுமே கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம் வச்சு ஆன்சருக்கு வெளியிட்டு அதுக்கு சரியான முறையில் போஸ்டிங் போட்டால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இப்போ டிஎன்பிசியே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்போ நடக்குதுன்னா எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஆன்சருக்கு வெளியிடுறாங்க, ரிசல்ட்டு போடுறாங்க. லாஸ்ட் இயர் கட்டாக போட்டாங்க. இந்த டிஆர்பி போர்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஹைகோர்ட்லேயே கூட கேட்டாங்க. அந்த போர்டே கழிச்சுட்டு எல்லாம் டிஆர்பி போர்டுன்னு இல்லாத பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன சொல்லியும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் மன உளைச்சல். கால்ஃபர் விட்டு அதுக்கு ஆன்சருக்கு வெளியிடாத, போஸ்டிங் போடுவோம் போட மாட்டோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ இவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்றத சொல்லி மாணவர்களை ஏமாத்தின மாதிரி தானே ஆகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுத்தப்படுறாங்க. பல பேர் இப்போ நாங்களாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணி நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் அப்போ வாக்குறுதியெல்லாம் நிறைய வாரி வாரி கொடுக்குறாங்க. இப்போ மீண்டும் எலெக்ஷன் வரப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத இந்த கடைசி மினிட்லேயாவது சிந்தித்து செயல்படணும். அப்படி பார்க்கும்போது இந்த 2025 பொதுவாகவே இந்த பெண்டிங் இருக்கிறது எல்லாத்தையுமே போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஆன்சருக்கு வெளியிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி ஜூன் ஜூலையில் போஸ்டிங் போடணும். இதுதான் ஏன்னா இந்த மாதிரி போட்டால் தான் அந்த நெக்ஸ்ட் அகாடமி இயர் கரெக்டாக சரியான முறையில் இயங்கும். அதே மாதிரி இதெல்லாம் கேள்வி கேட்காத இருப்பாங்க. அடுத்த டைம் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே யாருமே சந்தோஷமாக இல்லை. அதுக்கு இந்த கவர்மெண்ட் செவி சாய்க்கணும். இந்த இருக்கிற இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வு காணணும். தொடர்ந்து பல பேருடைய மன உளைச்சலுக்கான வழிகாட்டுதல் கவர்மெண்ட்டு அதாவது உடனடியாக இதுக்கான தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி நான் 30 ஆண்டு காலமாக இந்த கல்வித்துறையில் இருக்கேன். 25 ஆண்டு காலமாக இப்போ நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வெள்ளி விழாலாம் கொண்டாடினோம். நம்ம யூனிக் அகாடமி டீச்சர்ஸ் மட்டும் இங்கே படித்தவங்க 12,000 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ். நான் டெல்லியில் 2000 ஐஏஎஸ் படிச்சுட்டு தான் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் மேக்ஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ் எல்லாமே. டிஎன்பிசி, டிஆர்பிலாம் நான் ஒரு சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்வு எழுதிட்டு அந்த ரிசல்ட் வரலன்னா என்ன மன வேதனை, மன கவலைகள் இருக்குன்றதெல்லாம் நான் இப்போ புதுசாக ஆரம்பித்த இன்ஸ்டியூட் கிடையாது. பல வருஷமாக நடத்துனதுனால ஒவ்வொரு மாணவர்களுடைய அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது, அதுக்கு அடுத்தது ஏன்னா ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பாஸ் பண்ணலன்னா கூட இவனை படித்தோம் கிடைக்கல கூட அடுத்த டைம் வந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி விட்டுருவாங்க. இல்லை கொஞ்ச நாள் அந்த வருத்தமும் இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மறந்துடும். பட் இப்போ எழுதி கிடச்சி அது போடலை அப்படின்னும் போது பெரிய மன வேதனை இருக்கும். அது பிடி, பிஆர்டியில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னுமே போடாத இருக்காங்க. கேஸ் அப்படின்றது கவர்மெண்ட் பார்த்து நினச்சா அதுக்கான தீர்வு கண்டிப்பாக அழுத்தம் நல்லா கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாக முடிக்கலாம். முடிக்க முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ அது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துங்களாவது சரியான முறையில் கவர்மெண்ட்டு இதற்கான தீர்வுலாம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லோருடைய மனக்குமுறலை நான் இந்த பதிவில் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தராவது கவர்மெண்ட் சார்ந்தவங்க இதை பார்க்கும்போது அந்த இடத்துல போய் ரீச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு சரியான ஒரு ஆன்சர் கொடுக்குறதில்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லாத எதுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்ருக்குதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய மன வேதனைகள் சொல்லுவாங்க. அது உண்மை தான். பட் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயாவது ஒழுங்காக போட்டாகணும் அப்படின்றது
எங்களுடைய நான் வந்து இத்தனை ஆண்டு கல்வித்துறையில் இருந்து மாணவர்களுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்ம வந்து கணிச்சாலும் இந்த இதை வந்து கவர்மெண்ட்டு முன்னிலைப்படுத்தி இதை செய்யணும். பட் எல்லா இதுவுமே இந்த 2025 26 ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் பிப்ரவரிக்கு பிறகு 2026 டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 10 மாதம் தான் மெயின். இந்த 10 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும். அதுக்கு பிறகு இவங்க பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த தேர்வு எழுதுகிற மாணவர்கள் இவ்வளோ நாள் வந்து நமக்கு போடலேன்ற ஒரு கவலைகளை வந்து நீங்கள் வந்து இல்லாத இருக்காது. பட் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு இத்தனை வருஷமாக இந்த இன்ஸ்டியூட் நடத்தி கல்வித்துறையில் இருக்கிறத வச்சு ஒரு கணிப்பான ஒரு இதில் வந்து மார்ச் ஏப்ரல்ன்றது அதிகபட்ச டைம். அதுக்குள்ளே ஆன்ஸ்க்கு வெளியிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் ஜூன் ஜூலையில் போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கொரோனா பீரியட் அப்போ 5 லட்சம் பேர் வந்து மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க. ஸோ வந்து 2013க்கு பிறகு 2025 வந்துருச்சு. ஸோ 12 வருஷம் இது வரைக்கும் டீச்சர்ஸே போட கிடையாது, டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டாலுமே அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 வேக்கண்ட்னா கூட இந்த 12 வருஷத்துக்கு 1,20,000 வேக்கண்ட். அதில் ஒரு 40,000 பேர் நான் வந்து டெம்பரரியாக போட்டிங்க, 47,000 பேர் போட்டிருக்கனாலும் மீதி எத்தனை ஆயிரம் வேக்கண்ட் இருக்குது. அதுக்கெலாம் இந்த தேர்வு எழுதுனவங்க அத்தனை பேருமே போட்டுடலாம். ஏன்னா எழுதுனதே கம்மி தான், 25,000 பேர் 37,000 பேர் பிடி பிஆர்டியில் எழுதியிருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது அந்த இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த போஸ்டிங் கொடுத்துட முடியும். அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. கவர்மெண்ட் சரியான முறையில் காமிச்சு இந்த ரிசல்ட்டை விட்டு எல்லாருக்கும் அந்த போஸ்டிங் போடணுன்னு சொல்லி என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை கவர்மெண்ட்டுக்கு முன்வைக்கிறோம். அதே மாதிரி இந்த தேர்வு எழுதின மாணவர்கள் எவ்வளோ நாள் பொறுமை காத்துட்டீங்க, இன்னும் 1 or 2 months கண்டிப்பாக ஆன்சருக்கு விட்டே தீரணும். நீங்கள் தைரியமாக இருங்க. அதுக்கு அடுத்ததும் மெயின் நம்ம என்னென்னா இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் ரிசல்ட்டு ஓரளவுக்கு டக்குன்னு போட்டு இப்போ இந்த 4-5 வருஷத்துலேயே வந்து 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் அது போயிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இதுவுமே பண்ணுவாங்க. இது என்னென்னா முதல் முறைன்றதுனால நிறைய கேஸ் அதெல்லாம் போட்டு இதாகிடுச்சு. முன்ன இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் குரூப் 2, குரூப் 4லேயும் கேஸ்லாம் இருந்தது. அது சரியான தீர்ப்புலாம் கொடுத்து அது முறையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இதுவுமே வந்து மாற்றி இந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டாங்கன்னா அடுத்த டைம்லாம் வந்து இப்படி பெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல பேர் பல விதமான கேஸ் போட்டிருக்கிறதும் ஒரு விதத்தில் காரணங்கள் இருக்குது. பட் அது கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து இமீடியட்டாக அந்த கேஸ் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு ரிசல்ட்டை வெளியிட்டு போஸ்டிங் போடணுன்னு சொல்லி மாணவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கவர்மெண்ட்டை நான் கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.